ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எட் டு ஜெட் தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட்டை பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக முடிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டேமிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, கேமில் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆன் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வருது கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி. பாருங்கள், ஊறி பாருங்கள், சுருள் நடிக்கிறாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்ச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ண போகிறோம். கார்ச்சனோசாரஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஜிகா மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஜிகா மாதிரியே தான் இருக்கும். என்ன ஜிகாவோட கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது அதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைனோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ண போகிறோம். எப்படி டேம் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ண போகிறோம். இந்த டேமிங் மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு அது நாக் அவுட் பண்ண தேவையில்லை, அதுக்கு ட்ராங்க்கு ட்ராப்பர் ஏற்றவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது ஒரு பேசிவ் டேமிங் மாதிரி. ஓகே, அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மெட்டல் கேட் பார்த்திங்கன்னா ஒரு 5 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் இந்த இதில் பார்த்திங்கன்னா ஆடு கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா அந்த ஆடை பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டேன். போட்டு தள்ளி பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்காப்புல அந்த ஆடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 5 கேட்டு மட்டும் நமக்கு போதும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா பியர் ட்ராப் பார்த்திங்கன்னா தேவைப்படும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டும் செஞ்சுக்கிடுவோம். ஓகே, 5 ரெடி ஆயிடுச்சா? காணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 5 கேட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா லார்ஜ் பியர் ட்ராப் பார்த்திங்கன்னா வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் பார்த்திங்கன்னா லார்ஜ் பியர் ட்ராப் பார்த்திங்கன்னா ஒரு 2 இருந்தாலே போதும் நமக்கு. ட்ராப் பார்த்திங்கன்னா 31 லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பார்த்திங்கன்னா டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மட்டும் செஞ்சுட்டு 2 தான் வருது, பரவாயில்ல இப்போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக டேம் பண்ணிடலாம். டேமிங் கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக பண்ணிட்டா பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா டேம் பண்ணிடலாம். சின்ன மிஸ்டேக் தான் வச்சுக்கோங்கமே, திருப்பி பார்த்திங்கன்னா டேம் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் என்ன ஒரே ப்ராப்ளம்னா அது பார்த்திங்கன்னா மேப்பில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான் ஆகும். ஜிகா மாதிரி தான் அதுவும். பார்த்திங்கன்னா மேப்பில் ஒன்று மட்டும் தான் ஸ்பான் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஹெயிட்டில் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேப்போட டாப்புக்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஓகே, பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேப்பு. இங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காட்சா பார்த்திங்கன்னா இருக்கும். பெரிய ப்ராசஸ் பண்ணி தேடுறதுங்கிறது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு தேடுறதுக்கு பார்த்திங்கன்னா பல நாட்கள் ஆயிரும். நான் பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்திங்கன்னா தேடி முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரில. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்னோ ஏரியாவில் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இங்கே தான் பையன் இருக்கான். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனாவது? ஓகே, மரம் பார்த்திங்கன்னா மரத்துக்குச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா 50 நினைக்கிறேன். ஆமாம், ஓகே 50வது லெவல். கிட்டத்தட்ட ஒரு 70,000 ஹெல்த் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்துக்குள்ளே பற்றி மாட்டிகிட்டு இருக்கான். இவன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனான இடத்துல தூக்கிட்டு படிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனை பார்த்திங்கன்னா தூக்க முடியாது. தூக்குற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஓகே, ஃபாலோ பண்ணி வாடா. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஏதோ புகை மாதிரி போகுது நம்ம உடம்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை மட்டும் ஆக்ரோ பண்ணி கொஞ்சம் லேட்டான ஏரியா பார்த்தீங்கன்னா கூட்டு போய் ட்ராப் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ராப் வைக்கலாம், ஆனால் ஃபுல்லாக மரமாக இருக்கா.
வீடியோ இப்போயே பார்த்தீங்கன்னா லேக் அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஏரியாவிலே நம்ம இருக்க வேணாம். பார்த்தீங்கன்னா ஸ்னோவிலேருந்து பக்கத்தில் தான் ஒரு லேண்ட் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு சாமானியமாக வரமாட்டேன் அவன். இவ்வளோ மரம் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஓரமாக கூட்டு வந்துட்டாங்க. இதுவும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கீழே கூட்டு போயிடுவோம். பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு போயிடுவோம். நோட்டிஃபிகேஷன் வேறு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா சில பல சில்லறைகள்லாம் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இந்த இடத்துல வேணாம். எப்போ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாடாடி. ஃப்ரெண்ட்ஸ், இவனுக்கு பார்த்தீங்கன்னா பைட் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாதி இழுத்து எடுத்து இப்படியே எடுத்தேன். ஓகே, அப்படியே வந்துடுது தம்பி. அவன் கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேருந்து ஏதோ புகை மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ், இருக்குன்னு இல்லை. ஏன்னா நிட்ட ஓகே, தண்ணியை பார்த்தா பயமா அவனுக்கு. பார்த்தீங்கன்னா ஆகிட்டான், ரத்தம் ஊற்று துரத்திட்டு இருக்கான் நம்மளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கட்டும். நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் மட்டும் செட் பண்ணிட்டு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இருட்டும் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஃபாலோ பண்ணி வரானா. ஓகே, இருட்டாகலாம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கட்டும். அப்படியேவும் நம்ம போய் ட்ராப் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம ஒரு டெக்ஸை பார்த்திங்கன்னா டேம் பண்ணியிருப்போம். அந்த ட்ராப் கூட பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதை கூட பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன, ஸ்டோனை பார்த்திங்கன்னா ஈஸியாக உடச்சிருவாங்க. ட்ராப் பால் மாற்றி செஞ்சிட்டோன்னா ரொம்ப குட்டியாக இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு 5 டைனோ கிட்ட தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை மாட்ட வைக்கணும். கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். இதை மட்டும் இங்கே வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனை பார்த்திங்கன்னா உள்ளே மாட்டி விட்டு இந்த இடத்துல வச்சுட்டா வேலை முடிச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பியர் ட்ராப். ஓகே, 2 தான் இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்த்தீங்கன்னா நான் அவனை கூப்பிட்டு வந்து ஜஸ்ட்டு மாட்டை விட்டால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் டேமிங். ஓகே, அது ஆகிட்டா தான் நினைக்கிறேன். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். அவன் ஓடி வர அனிமேஷன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காமெடியாக இருக்குது. கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குங்க. ஓகே, வரானான்னு தெரியலையா. ரொம்ப வேகமாக இருக்காங்க. ஓகே, மாட்டிட்டானா ட்ராப்புக்குள்ளேயே போலையாவன். பரடா. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டுக்கிளி பையனுக்கு ஹெல்த் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செத்துருவானோ. ஓகே, லைட்டாக மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயோ திரும்பி வரான். வந்துரு கடிச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நமக்கு தான் டேஞ்சர். நான் போய் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்த் மட்டும் ஏற்றிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹெல்த் ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டினேன். பார்த்தீங்கன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ போய் பாதையை மட்டும் அழைச்சிட்டா போதும். ஓகே, ட்ராப் பார்த்தீங்கன்னா உடைக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்ச்சனோசாரஸ் அவரை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா மெட்டல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ண முடியாது. 50வது லெவல் 70,000 ஹெல்த்தில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஓகே, இனி பார்த்தீங்கன்னா இவனோட டேமிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மீட் தான் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணணும். ஆனால் நார்மல் மீட் பார்த்தீங்கன்னா அவன் சாப்பிட மாட்டான். இவன் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா டெட் பாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவான். அதாவது ஒரு மிருகத்தை பார்த்தீங்கன்னா கொன்று அதோடைய பாடியை ட்ராக் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபீடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவனே சாப்பிட்டுக்குருவான். ஜஸ்ட் நம்ம அதை தூக்கிட்டு போய் அவங்கக்கிட்ட மட்டும் போடுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 ஹைடு பேக் மட்டும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈஸியாக நம்மளை கொண்டுருவான் கிட்ட போனாலேவும். 2 ஹைடு பேக் மட்டும் செஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட்டு வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பிடி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அவனை ட்ராப் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடியை பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைட்டில் கொண்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்லி டேமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒயில்டாக இருக்கும்போது அதிகமாக இருக்குது. ஓகே, சேலரி பார்த்தீங்கன்னா என் உடம்புலேயே வச்சுருவோம். ஓகே, ஃபோன் வேறையா. ஓகே, பார்த்தீங்கன்னா இவனுக்கு தேவையான டெட் பாடிஸை பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணணும். ஒரு 5-6 டெட் பாடி இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் டெட் பாடியை மட்டும் எடுத்து வந்துடுறேன். ஓகே, ஜஸ்ட்டு ஒரு 5 மிருகத்துக்கு மட்டும் அங்கனுக்குள்ளே கூப்பிட்டு போய் கொண்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, எவனாவது பெருசாக மாட்டா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெகோசாரஸ், 2 ஆங்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பாடியை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே போகவும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிப்பான். அதாவது ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். ஓகே, சேலை பண்ணி எடுத்துக்கிறேன். அவன் ஸ்மெல் பண்ணும்போது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் அவன் கிட்டே போக முடியும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்டேயும் போகணும். அதுக்கு முன்னாடி போனால் வச்சுக்கோங்கமே நம்மளை பார்த்தீங்கன்னா அவன் கில் பண்ணியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணுவான். காட்டுற மாதிரிங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மெல் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டைமிங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கால் கிட்ட போய் போட்டுட்டு ஒரே வட்டம் பார்த்தீங்கன்னா ஓடிடணும். ஓகே, பார்த்தீங்கன்னா சாப்பிட்டான் தான் நினைக்கிறேன். பா, கிளைமேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாசாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமிங் மெத்தட். ஃபஸ்ட்டு டைமிங் மெத்தட்னா டேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற பார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்அப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் மோப்பம் முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கிட்ட போகக்கூடாது. கிட்ட போனால் வச்சுக்கோமே இந்த பாடியும் சேர்த்து அவன் சாப்பிட்ருவான். ஓகே, திரும்ப பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டான். ஓடிடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். ஓகே, போடு பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. ஒரு 2 பாடி கொடுத்தாலே போதும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக டைம் பண்ணுறாங்க நினச்சிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 3வது டேக். பார்த்தீங்கன்னா 2 டேக்கில் பார்த்தீங்கன்னா கடிச்சு கொண்டுட்டான் ஈஸியாக. இது பார்த்தீங்கன்னா 3வது ட்ரிப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்குது. ஸ்டார்டிங் 2 டைம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தான் ஏற்றுறேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா டெட் பாடியை பார்த்தீங்கன்னா கிட்டே கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா பைட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி போய் நான் பாடி எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேமிங் மீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி ப்ராசஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இது 3வது டேக். ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, இப்போ கூட நான் காட்டுற பாருங்கள் உங்களுக்கு கிட்ட கொண்டு போனேன் என்னன்னு சொல்லி. நம்ம பாடியை பார்த்தீங்கன்னா ஓவராக கிட்ட எடுத்து போகிறது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ நம்ம கேட்டுக்குள்ளே போனால் வச்சுக்கோங்க வந்து அவ்வளோதான்.
இந்த பாடியை சேர்த்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஜஸ்ட்டு அவன் ஸ்மெல் பண்ணும்போது மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணி அந்த கேட்டுக்குள்ளேயே போகணும் நம்ம. ஓகே, ட்ராக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பைட்டுன்னு நினைக்கிறேன். இது எடுத்தான்னு வச்சுக்கோங்கமே 50% கேமிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கிட்ட போட்டு ஓடிடுவோம். ஐயோ, இதே உடச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேமிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க. கேட்டை மட்டும் டெமாலிஷ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இவன் மேலே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேடில் இல்லாமலே நம்மளால் ரைடு பண்ண முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மீட்ரு பார்த்துருப்பீங்க, டேமிங் மீட்ரு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே பார்த்தீங்கன்னா டேமிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு டைனோசர் கொண்டா வச்சுக்கோங்க 1.5% பார்த்தீங்கன்னா டேமிங் பார்த்தீங்கன்னா ஏறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இனி பார்த்தீங்கன்னா கில்லர் மிஷினாக மாறி இருக்கணும். கில்லர் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொள்ளணும் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேமிங் பார்த்தீங்கன்னா மீட்ரு ஃபுல்லாகும். ஓகே, இவனை டேம் பண்ணலான்னு பார்த்தேன், பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தையே போட சொல்லலாம் போதும். நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு. இது கழிச்சிட்டு வச்சுக்கோமே ரொம்ப டைம் ஆயிரும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டேமிங் பார் பார்த்தீங்கன்னா ஃபில்லப் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில, பின்னாடி ஜிகா நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகண்டோ பார்த்தீங்கன்னா நிற்கிது. ஐயோ, இறக்கிட்டானே, இல்லை நான் தான் இறங்கிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, வரான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போனால் வச்சுக்கோங்கமே நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஜியோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் போனால் இருக்கான். பார்த்தீங்கன்னா நமக்கு தோதுவாக போச்சு. ஓகே, திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம டேமிங் யாரும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. அந்த லாஸ்ட் லக்கி அனிமல் பார்த்தீங்கன்னா சேபோ 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்ச்சாவை பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரைடு பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா சேலல் போட்டு தான் திரும்பி ரைடு பண்ணுற மாதிரி காட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா சேலல் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மேப்லேயும் 2வது கொடூரமான டைனோஸ் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. கார்ச்சரோசாரஸ் ரைட் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா The more tactical tribes let their Carcharodontosaurus tear through the mid-sized creatures in their enemies' ranks, thereby building up its blood rage to take on the largest threats. ஓகே, கிட்டத்தட்ட 70 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஓகே, 2 அட்டாக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கடிக்கிறான கத்துறானே தெரில. வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்துறான். செகண்ட் அப்பா சூப்பராக இருக்கே. அந்த அட்டாக் பற்றி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல இருந்தவங்க ஃபுல்லாக போட சொல்லிட்டேன். யார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்டர் ஆர்மி இருக்குது. ஓகே, ஸ்பின்னிங் அட்டாக். சும்மா தள்ளி தான் விடுதுன்னு நினைக்கிறேன். 240 ஹெல்த்தில் இருக்கிற ஒரு ரேப்டர் அடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறான். அதில் கீழே ஆல்ஃபா ரேப்டர் ஆகும்போது ஓகே மாற்றி பட ஆல்ஃபா மகேஷ் நினைக்கிறேன். நார்மல் ரேப்டர் தான் கீழே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேப்டர் தான் நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட 4 லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் இறக்கிடுவோம். ஓகே, ஆனால் ஹெல்த்து என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்து 100 ஹெல்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இருக்குது. ஐயா, இவ்வளோ மட்டமாக ஹெல்த் ஏறுனா என்ன பண்ணுறது? ஹெல்த்து பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஹெல்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரி இருக்குது. ஓகே, அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு தற்குறி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஊற்றுது பாருங்கள் வாயிலிருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால் பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிளட் ஃபால். எப்படி ஊற்றுது பாருங்கள். கடிக்கவா அந்த மாதிரி இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்கிறீங்க. கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.